வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். இன்றைக்கி நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றினா ஒரு மத்தி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு அரைமுறை தேங்காய் எடுத்து துருவி மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து தேங்காய் கூட ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த அளவுக்கு 1 ஸ்பூனுக்கும் நிறச்சி வத்தப்பொடி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவை கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம வத்தப்பொடி எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு மல்லிப்பொடியும் சேர்த்துக்கலாம். இதை தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ நான் ஒரு மண் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் இதை அடுப்பில் நான் வைக்கலை. அந்த மீன் சட்டியில் 3 பச்சை மிளகா குறுக்க கீறியிருக்கேன். நான் சொன்ன அந்த 15 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 10ல் 5 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 தண்டு கருவேப்பிலை இது இதில் சேர்த்துக்கலாம். இது கூட நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அந்த தக்காளி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை இதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரை அரைச்ச தண்ணியையும் சேர்த்து இதில் சேர்த்துட்டு இதில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். நான் இதில் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க 3 சின்ன துண்டு குடம்புளி ஆட் பண்ணிக்கிற போகிறேன். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு இதில் தண்ணி சேர்த்து இதை நல்லா கை வச்சு நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா இதை பிழிஞ்சு நல்லா இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா இதை கரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சு இது ஒரு கொதி வர்றது வரைக்கும் இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க. கரண்டியை வச்சு இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லாட்டி நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கிறது அப்படி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி இதில் கொதி வர்றது வரைக்கும் நம்ம இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டு திலை வர ஆரம்பிச்சிருச்சு. இனி நம்ம கிண்டி விட தேவையில்லை. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதை மூடி போட்டு வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க தொடங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். எதுக்கு நம்ம மூடி போடுறோன்னா நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை மணம் எல்லாமே மாறி வர்றதுக்காக வேண்டி நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா வத்த தொடங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சாலை மீன் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் இந்த மீன் தான் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மீனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தலை இல்லாமையும் சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி தலையோடு எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா சேர்த்து விட்டு ஒரு பெரட்டு மட்டும் இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ தான் கரண்டியை நம்ம யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா இதில் நம்ம கரண்டி போட முடியாது. போதும். இப்போ நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சு இந்த மீனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கொதியிலே வெந்துடும். குட்டி குட்டி மீன் தான். மீனெல்லாம் நல்லா வெந்து குழம்பு நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தாளித்து விட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஹீட் ஆயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்க தொடங்கின உடனே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் பொரிய தொடங்கிருச்சு.
நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், நாலு வத்தல் மிளகா ரெண்டு ரெண்டாக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ரெண்டு தண்டு கருவேப்பிலை. ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.